ஒரு மனுஷன் லைஃப்பில் அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியாமல் லீட் பண்ணுறது தாங்க நம்ம மனுஷன் லைஃபு. இப்போ ரீசெண்டாக நம்ம கேள்விப்பட்டோம் இல்லை, உலகமே கேள்விப்பட்ட அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை பற்றி தான் சொல்கிறேன் நான். ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் அவங்க தாய்நாட்டை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ கனவுகளோட, அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி கடமைகளோட, அவ்வளோ வேதனைகளோட தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான இன்சிடென்ட் நடந்தது கேள்விப்படும்போது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். நாங்களும் ஒவ்வொரு முறையும் இங்கேருந்து நம்ம இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் சந்தோஷம் இருக்கும். ஐயோ! நம்ம ஒரு தாய்நாட்டுக்கு போறோம், நம்ம சொந்தங்கள்லாம் பார்க்க போறோம் சொல்ட்டு. ஆனா இவ்வளோ சந்தோஷங்கள் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். ஐயோ! நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோமே, எப்படி போறோம் சொல்லிட்டு. இது வந்து இவங்களுக்கு நடந்திருக்க கூடாதுன்றது தான் எல்லாருடைய ஆதங்கமும் கூட. ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒவ்வொரு நியூஸையும் கேள்விப்படும்போது. அவங்கவங்க ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அவங்க ஃபேமிலி எவ்வளோ வேதனைப்படுவாங்க. எவ்வளோ பேர் என்னென்ன அ விஷயத்துக்கோசரம் ட்ராவல் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எ நம்ப என்ன பண்ண முடியும்னு சொல்லி பாருங்க. அதாவது கவர்மெண்ட்ஸ்லாம் வந்து எவ்வளோ உதவிகள் பண்றாங்க, பணம் குடுக்குறாங்கன்னா, எவ்வளோ குடுத்தாலும் போனது போனது தானே. நம்ம இந்த கண்டிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சைட்ல இருந்து என்ன பண்ண முடியும் அப்டின்னா, நம்ம வந்து ஆண்டவன் கூட பிரார்த்தனை பண்ணிட்டு, அவங்க ஃபேமிலிய இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சீக்கிரமா இந்த துக்கத்துலருந்து வெளில வந்து, அவங்க லைஃப்ப லீட் பண்றதுக்கான தைரியம் வந்து குடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் இதுக்கப்புறமும் நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுக்கணுமோ, அதெல்லாம் வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா, இதோட முடிய போறது கிடையாது. நெறைய மக்கள் ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. இது ஒரு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ட்ராவலிங் வந்து ரொம்ப கம்மியா இருந்ததுங்க. ஆனா இப்பலாம் வந்து அப்படி இல்ல. ஒரு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி, ஒரு கண்டம் விட்டு கண்டம் போறதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா ஆயிப்போச்சு. அதனால வந்து அ இதுக்கு யாரு ரெஸ்பான்சிபிலிட்டின்றத விட, இத யார் பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றவங்க அது ஆக்ஷன் எடுத்து பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வணக்கம்.